வரவேற்கிறேன். இந்த மலையாள இலக்கிய குழுமத்தில் பேச இந்த தமிழ் குரலுக்கு வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றி சொல்லிட்டு என் பேச தொடங்குறேன். நன்றி. அதாவது என் நண்பர்கள்ட்ட அடிக்கடி நான் வலியுறுத்துவது உண்டு, புலம்பெயர்ந்து வாழ்கிற நம்மை போன்ற ஊரை விட்டு இங்கே வாழ்கிற நம்மை போன்றவர்களுக்கு ஒரு சில குடுப்பினைகள் கிடையாது. அதாவது நம்ம பெற்றோர்கள், அப்பா அம்மா, வயதானவர்களை நம்ம பெரும்பாலும் ஊரில் தான் வச்சுட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம், பணம் சம்பாதிக்கிறோம், அனுப்புகிறோம், அவங்க போயிடுச்சான்னு பார்ப்போம், ஃபோன் பண்ணி கேட்போம், இப்போ போட்டிங் இருக்கிறதுனால போட்டிங்கில் பேசுவோம், இவ்வளோ தான் செய்கிறோம். நம்ம வயதான குடும்பத்தின் மூத்தவர்கள், காலம் பூரா நமக்காகவே உழைத்தவர்கள், எந்தவித எதிர்பார்ப்புமின்றி நம்ம முன்னேற்றத்துக்காக உழைத்தவர்கள், ஒரு காலத்தில் தன்னுடைய உடலும் மனமும் சோர்ந்து வீட்டில் ஓய்வாக இருக்கும்போது அவங்க எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று நம்மகிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு மட்டும்தான். அந்த அன்பு எப்படின்னா, சாப்பிட்டீங்களா, வெளில போகணுமா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா, ப்ரெஷர் சரியா இருக்கா, இப்படின்னு ஒரு சின்ன சின்ன கேள்விகள் தான். இதை மட்டும் கேட்கறதா அவங்களுக்கு தேவையான அன்பு. அவங்க விலை உயர்ந்த ஆடையவோ சுவையான உணவு வேண்டுமோ அப்படின்னா கேட்கப்படுறதில்ல. அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு சின்ன விஷயமே, பெரிய விஷயமே இந்த சின்ன விஷயமான நான் கருத, நீங்க சாப்பிட்டீங்களா, ஹாஸ்பிட்டல் போகணுமா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது தான். ஏன்னா தன் துணையோடு அவங்க வாழும் காலம் மட்டும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எதா இருந்தாலும் கணவனும் மனைவியும் பகிர்ந்து பேசிக்கிடுவாங்க. துணை போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசம். ஏன்னா அவங்க தன்னுடைய மன உணர்வுகளை யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா மகன் என்பவன், மகனோ மகளோ 30 வயதுக்கு குறைவானவங்களாக தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் நினைக்கிறத சொல்ல முடியாது. பேரன் பேத்தின்னு எடுத்தால் அவங்க வயசோட 50 வயதுக்கு குறைவானவங்களா இருப்பாங்க. அவங்ககிட்டையும் தன் மன ஓட்டங்களை வெளிப்படுத்த முடியாது. அதே நண்பர்கள்ட்ட வெளிப்படுத்தலாம். நண்பர்கள்ட்ட வெளிப்படுத்தணும் அப்படின்னா அந்த நண்பன் போய் பார்க்கறதுக்கு மொபிலிட்டி இருக்கணும். அவங்களுக்கு தன்னால் கார் ஓட்டவோ இல்லை நடந்து போகவும் கூடியவர்களால் மட்டும்தான் வெளியே போய் பேச முடியாது. பெண்களின் பாட்டு பெரும்பாடு அவங்க வீட்டை விட்டே வெளியே வர வயசாயில. ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் அவங்க தன்னுடைய உணர்வுகளையும் எதையும் வெளிப்படுத்தாத காலத்தில் நம்ம தான் அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு என் நண்பர்கள்ட்ட வலியுறுத்துவது. இதை எதுக்கு இந்த கதையை சொல்லி வரேன்னா, ஒரு தந்தை தன் மகனுக்கு எத்தகைய தாக்கத்தை உண்டாக்கியிருந்தால் அவர் ஜேர்னி ஆஃப் பிரேயர்ஸ் சலாத் அப்பா என்ற ஒரு நூலை எழுத முடியும். இந்த நூல் ஒரு சாதாரண நூலா பார்க்கல, நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடமாக பார்க்கணும். ஐ see this as a lesson to all of us. ஜேர்னி ஆஃப் பிரேயர்ஸ் சலாத் அப்பா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடமாக நான் இந்த நூலை பார்க்கிறேன். ஏன்னா இந்த நூலை படிக்கும்போது நான் இதை ஃபுல்லாக இங்கிலீஷில் நாங்கள் தான் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால படிச்சுட்டேன். இதில் என்ன தெரியுதுன்னா, வெள்ளியோடன் அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கம், பாசம், அந்த இணைப்பு அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இருக்கணும், எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றதையும் எடுத்துக்காட்டு விதமா அவர் இந்த நூலை எழுதி வந்திருக்காரு. இதை எங்களுக்கு இப்போ ஒரு தமிழர்களுக்கு எங்களுக்கு மாரல் புக் அப்படின்னு சொன்னா, அறநூல் அப்படின்னு சொன்னா திருக்குறளை சொல்லுவோம். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் அதான் எங்களுடைய மாரல் புக். ஒரு கொட்டேஷன் ஏதாச்சும் ரெஃபர் பண்ணி சொன்னா ஒரு ஆங்கில எழுத்தாளரை ரெஃபர் பண்ற மாதிரி நாங்கள் திருவள்ளுவரை ரெஃபர் பண்ணுவோம். மக்கட்பேறு அப்படின்னு ஒரு அதிகாரம் திருக்குறள்ல, அதுல எழுதியிருப்பாரு, மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல். அதாவது ஒரு பையன் மகனாக பிறந்தவன் அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, பெருமை என்னன்னா, மற்ற நம்மள மாதிரி அவங்க பார்க்குற எல்லாரும் அவங்களுடைய அப்பா என்ன தவம் செய்து என்ன நோன்பு நோற்று இவரை பெற்றாரோ அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லணும். அந்த மாதிரி அவர் தன்னுடைய வாழ்க்கை முறையில வாழ்ந்து காட்டணும். அதான் சொல்லணும், மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல். அது மாதிரியே வெள்ளியோட மிகச்சிறந்த பெருமையை அவங்க அப்பாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற இந்த நூல் மூலமா ஹிஸ் ஃபாதர் மஸ்ட் பி வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். இந்த புக்கை பார்க்கும்போது அந்த விஷயத்தை சொல்லி வெளியோட எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அதற்கடுத்து I want to appreciate one important person here in this dais. It's a translator. Translation is not just a translation of vocabularies. Malayalam vocabulary எடுத்து இங்கிலீஷ்ல மாற்றி போடுறதுல translation. The person who has a deep knowledge in both the language can bring the essence of the translation, the original language. அந்த வகையில் சச்சனா, your translation was wonderful. நான் பார்க்கும்போது இட்ஸ் லைக் சம்திங் இங்கிலீஷ் புக். இது ஒரு மலையாள புத்தகத்தின் தாக்கமாக இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் புக் மாதிரி
த டிரான்ஸ்லேஷன் வாஸ் வெரி குட். நாங்கள் ரொம்ப ரசித்தோம் எங்களுடைய எடிட்டோரியல் சைடில். ஸோ வி வுட் லைக் அப்ரிஷியேட் யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் கேலக்ஸி. சகோதரி பேசும்போது சொன்னாங்க, இந்த நூல் இன்னும் நிறைய மொழிகளில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. கேலக்ஸி சார்பா இதே சலாதபாவை தமிழ்ல கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அது போக இன்னும் எத்தனை மொழிகளில் கொண்டு வரதா இருந்தாலும் கேலக்ஸி அதை செய்ய தயாரா இருக்கிறோம் அப்படின்னு இந்த மேடையில் சொல்லியிருக்கோம். இந்த நல்ல மேடையில் சான்றோர்கள் மத்தியில் எங்களுக்கு பேசவும் இந்த மேடையிலும் வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிட்டு, உங்கள் அனுமதியோட எங்கள் தமிழ் கலாச்சாரப்படி ஒரு சின்ன மரியாதையை எழுத்தாளருக்கும் மொழிபெயர்ப்பாளருக்கும் செய்ய விரும்புகிறோம். உங்கள் அனைவரின் அனுமதியோடு ஒரு 30 செகண்ட்ஸ். நன்றி. സംസാരിച്ചത് അദ്ദേഹം അവരുടെ ഭാഗത്ത് നിന്നൊരു സ്നേഹമാണ് നമ്മുടെ എഴുത്തുകാരനും അതുപോലെ തന്നെ ട്രാൻസ്ലേറ്ററിനും. I would like to call my sister Jesila Banu to do the